வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. காலையிலேயே இந்த கஞ்சி சாப்பிட்டா நல்லா குளு குளுன்னு இருக்கும். அது என்ன கஞ்சின்னு சொன்னா, பச்சரிசியும், பயறும் சேர்த்து அதோட கச்சான், பேரிச்சம்பழம் சேர்த்து கஞ்சி செய்திருக்கேன். நல்ல சுவையா. நாங்க காலையிலேயே காரமான சாப்பாடுகள கொஞ்சம் தவிர்த்து, இப்படி செய்து குடுக்குறது உடம்புக்கு ஆரோக்கியமாவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இந்த கஞ்ச செய்ய போறேன். வாங்க நான் எப்படி செய்றேன்ன்றத பார்ப்போம். 1 1/2 சுண்டு பச்சரிசி எடுத்திருக்கேன் கழுவி. அதோட 1/2 கப் பயறு. அதோட கருவேப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2, 3 பூண்டும் சேர்த்து, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா வெந்து வர வேணும் அரிசி. நல்லா வேக வேணும். உப்பும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட அரிசி நல்லா வெந்த பிறகு தேவையான அளவு நிறைய பால் சேர்த்துக்கொள்ள வேணும். பால் தான் நல்ல சுவையா இருக்கும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு, இதுக்கு நான் பேரிச்சம்பழமும், கச்சானும் சேர்த்துக்கொள்றேன். ஒரு சுவைக்காக இருந்தா சேர்த்துக்கொள்றது, இல்லாட்டிக்கு தேவையில்ல. பாருங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். இது ஒரு ஆரோக்கியமான காலை உணவு. பிள்ளைகளுக்கோ, பெரியாருக்கோ நாங்க காலையிலேயே காரமான உணவ குடுக்காம, இப்படி உளுத்தங்கஞ்சி, பச்சரிசி கஞ்சி, இலக்கஞ்சி செஞ்சு குடுக்கும்போது, அது ஒரு ஆரோக்கியமா இருக்கும். பாருங்க நல்லா கொதிச்சு வந்துட்டு, இது போதும். இதுக்கு பிறகு நான் எடுத்து இத கொஞ்சம் லேசா ஆற விட்டுட்டு, கப்புல போட போறேன். போட்டுட்டு பரிமாற வேண்டியது தான். பாருங்க ஒரு சிம்பிளான வேலை. இந்த கஞ்சி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. நல்ல சுவையா இருக்கும். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாவும் இருக்கும். காலம சாப்பாட்டுக்கு நாங்க சாப்பிடும்போது. காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே! கஞ்சி நல்ல திக்னஸாவும் இருக்கு. நல்ல சுவையாவும் இருக்கு. நான் சீனி சேர்க்கையில. பேரிச்சம்பழம் சேர்த்தபடியா. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே!